வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும். சூர்யா பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி அவரோட இயக்கத்தில் சூர்யா 45 அந்த படம் நடிச்சிட்டு இருக்கா. அப்படி அந்த படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா சூர்யா பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வக்கீலாகவும் நடிச்சிட்டு இருக்கா. அப்படி ப்ளஸ் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கருப்பண்ணசாமி ரோலையும் நடிச்சிட்டு இருக்கா. அப்படி இதே படத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜியும் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு முக்கியமான ரோலில் வக்கீல் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா தகவல் வந்திருக்குது. இந்த படத்தோட பேர் பார்த்துக்கிட்டோன்னா என்ன இருக்கும் அப்படின்ட்டு பல பேராக பார்த்து சொல்லிட்டு இருந்தாலும் பல விதங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு அஃபிஷியலாக அதாவது மறைமுக தகவலாக வந்தது பேட்டை கருப்பு அப்படின்னா வேட்டை கருப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 100% பார்த்தீங்கன்னா வேட்டை கருப்பு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பகப்படியான தகவல் பார்த்துக்கிட்டோன்னா நம்பகப்படியான இடத்துலேருந்து நம்பகப்படியான தகவல் நம்பிக்கையாக வந்திருக்கு. படத்தோட ரோலுக்கும் படத்தோட கேரக்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குத்தி அம்மன் 2 பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அவர் வளர்கிறதுனால அதையே பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. பேர் மட்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இது பார்த்துக்கிட்டோன்னா மூக்குத்தி அம்மன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இந்த வருஷம் தீபாவளி ரேஸ் பார்த்துக்கிட்டோன்னா பைசன் மட்டும்தான் பார்த்துக்கிட்டோன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா சர்தார் 2ங்கிறது கொஞ்சம் கன்ஃபார்மாக வரும் அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா சர்தார் 2வை தீபாவளியை கொண்டாந்தாங்க. மறுபடியும் பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் பைசனில் பார்த்துக்கிட்டோன்னா சாரி இந்த தீபாவளிக்கு சர்தார் 2 கண்டிப்பாக வரும் அப்படிமா சொல்லிகிட்டு இருக்காங்க. சூர்யா 45 பார்த்துக்கிட்டோன்னா தீபாவளி தான் பார்த்துக்கிட்டோன்னா ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது குடிச்சிக்கு தெரிய வரும். அடுத்தது உங்களுக்கே தெரியும், இப்போ விஜயோட மகன் பார்த்தீங்கன்னா ஜோசன் சஞ்சய் பார்த்துக்கிட்டோன்னா படம் இயக்கிட்டு இருக்கா. அப்படி லைக்கா ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கிட்டோன்னா படம் இயக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த படத்தோட ஹீரோக்கு பார்த்துக்கிட்டோன்னா 2 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் வந்துச்சு. அதில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி வீடியோ ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோவில் லைக்கா மற்றும் இல்லாமல் இன்னும் ஒரு நிறுவனத்தோட பேர் வந்துருந்துச்சு. அது வேறு எதுவுமே இல்லை, நம்மளோட விஜய் மகன் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அந்த கம்பெனியும் இந்த கம்பெனியும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டோன்னா பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம விஜயோட பையன் பார்த்துக்கிட்டோன்னா ஜோசப் விஜய்ங்களா, அவர் பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு காப்பி அடிப்படையில் படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஆனால் ஃபஸ்ட்டு படமே பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு காப்பி அடிப்படையில் பண்ணுறதுக்கு ஒரு தனி கெட்ஸ் வேணும், தெல்லி வேணும், தைரியம் வேணும். அந்த இதில் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடித்து கொடுத்தாருன்னா அவருக்கு லாபம், இல்லைன்னா அவர் கொஞ்சம் கையை கடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அந்த கிளிம்ஸில் வீடியோவில் பார்த்துக்கிட்டோன்னா மேக்கிங்கு விசுவல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் பிரமாண்டமாக தான் இருக்குது. சொதப்ப மாட்டார் அப்படின்னு நம்புகிறோம். நம்பாமல் இருந்தால் சந்தோஷம்தான். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார். ஏன்னா இளைய தலைமுறை நீங்கள் உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 4-5 படம் பண்ணினீங்கன்னா இருக்கிற இப்போ இருக்க இவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இயக்குனர் கொடுக்க மாட்டாங்க, அடுத்த ஹீரோ பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நல்ல நல்ல படங்களாக எடுங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து, தைரியமாக இருக்குது. அடுத்து உங்களுக்கே தெரியும், நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் ஹீரோ அடிக்க போகிறார் அப்படி தகவல் வந்துருக்குது. அந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா அருண் காமராஜர் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. உங்களுக்கு அருண் காமராஜை பற்றி தெரியும், இளையராஜாவோட பயோபிக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது தள்ளி போகவே அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவரை வச்சு பார்த்தா படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா லோகேஷ் கனகராஜ் ஹீரோவை வச்சு பண்ணுற மாதிரி 100% தகவல் வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் கூடிய விரை வெளிவரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கே தெரியும், அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா விக்ரம் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ வரைக்கும் எந்த விதமான படத்தையும் கமிட்மெண்ட் பண்ணாமல் இருக்கா. அப்படி வீர தீர சூரனுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா படத்தை கமிட் பண்ணாமல் வச்சுருக்கா. அப்படி அவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய கதையில் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துக்கிட்டோன்னா வேல்பாரி பார்த்தீங்கன்னா சங்கல் வச்சுக்காது பார்த்தீங்களா. அந்த வேல்பாரி படத்தில் விக்ரமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரோல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தகவல் வந்திருக்குது. ஏன்னா விக்ரம் படமாகவே விக்ரம் பார்த்தீங்கன்னா படத்தைக்காண்டி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உசக்கூட நடிப்பார், உடம்பை ஏற்றி இறக்கவங்களுக்கே தெரியும். வேல்பாரி படம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட படம் தான். அந்த படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் உண்டு. அந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம்
பேசலாமா அப்படின்ட்டு சங்கர் மைண்டில் வந்து பார்த்து இருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் அதையும் அஃபிஷியலாக வெளியிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்கரை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் வேள்பாரில் கையை வைக்க முடியும். இல்லாட்டி அவரோட கனவு படம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா சங்கர் சார் இப்போ ரீசனாக வாங்கிட்டு அடி அப்படி. அதே மாதிரி இவர் கார்த்திக் சுப்பராஜ் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ தான் ரெட்ரோவை முடிச்சிருக்கா. அப்படி ரெட்ரோவை முடிச்சுட்டு சுட வந்து பார்த்துக்கிட்டனா அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கா. அப்படி மீண்டும் நான் வந்து பார்த்துக்கிட்டனா சூர்யா கூட நான் படம் பண்ண போகிறேன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கனவு படம், என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்டு. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய படம். அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் பல்கான அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் படத்துக்கான இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் சூர்யாவும் வந்து பார்த்துக்கிட்டனா கண்டிப்பாக இதில் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டனா இன்னும் படம் இணைஞ்சு பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி நல்லபடியாக பண்ணுங்கள். அதே மாதிரி ரெட்ரோ படத்துக்கு நம்ம சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. அந்த சக்ஸஸ் மீட்டில் நம்ம சூர்யா வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தில் இருந்தும் அந்த லாபம் வந்து பார்த்துக்கிட்டு லாபத்தில் ஒரு 10 கோடியை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் வச்சு நடத்த தொண்டு நிறுவனமான அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்கா. அப்படி நல்லது தான் சார். நீங்கள் மட்டுமே சம்பாதிச்சு வாழாமல் உங்கள் மூலியமாக வர காசை ஒரு 30-40 மாணவரோட படிப்பு செலவுக்கு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, மிக்க நன்றி சார். இதே மாதிரி அனைத்து நடிகளும் பண்ண அவசியம் கிடையாது. இருக்கிறவங்க தாராளமாக கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்தா புண்ணியமாக சேரும் அப்படிங்கிறது இல்லாதவங்களோட தனிப்பட்ட ஒரு வேண்டுதலாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நியூஸ் எல்லாம் முடிஞ்சு இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா என் மனசில் தோணுது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் போர்னு பார்த்துக்கிட்டோன்னா போய்கிட்டு இருக்குது. இதனால் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் பார்த்துக்கிட்டோன்னா கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. எல்லையை வந்து பார்த்துக்கிட்டோன்னா காப்பாற்றணும், எல்லையை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லாமல் சமரசமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத இரு நாட்டு இராணுவ வீரர்களும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லையில் நின்று அவங்களோட உயிரை கொடுத்து உயிரை துஷ்டமாக மதித்து வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு சண்டைக்கும் அடிதடி போருங்கிறது வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்தி சமரசமாக முடிக்கிறது தான் அனைவருக்கும் நல்லது. இதனால் எத்தனையோ அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்பாவி மக்களோட வாழ்க்கை ஆதாரங்கள் பாதிக்கப்படுது. அப்பாவி வெகுஜன மக்களோட உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அவங்களோட அன்றாட பொழப்பே வந்து பார்த்துக்கிட்டனா கெட்டு போகுது. அதனால் போரை வந்து பார்த்துக்கிட்டனா முடிச்சுட்டு போர் இல்லாமல் சமரசமாக இரு நாட்டு அமைச்சர்களும் பேசி, மந்திரிகளும் பேசி, இரு நாட்டு தூதர்களும் பேசி இதுக்கு வந்து பார்த்தா ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வந்தால் அனைவருக்கும் நல்லது. அனைத்து நாடுகளுமே வந்து பார்த்துக்கிட்டனா இதை வந்து பார்த்தீங்கன்னா வழிமுறைக்கணும், கடைபிடிக்கணும். போர் இல்லாமல் அனைத்து நாடுகளும் நட்புறவோடு இருக்கிறது தான் அனைத்து நாடுகளும் நல்லது. நம்மளும் மனசுங்க, அவங்களும் மனசாங்க, 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா உடம்புல ஒரு சவு பிரச்சனை தானுங்க. எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா போரை போட்டுக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டனா எத்தனையோ இராணுவங்களோட வீரர்கள் செத்தாங்கன்னா இராணுவ வீரர்கள் சாக போகிறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு வந்து பார்த்து என்னங்க ஆகிறது? அதனால் அப்படி அது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அசம்பாவிதம் நடக்காமல் வந்து பார்த்துக்கிட்டனா சுமூகமாக பேசி ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும். எந்த வித உயிர் சேதங்களும் இல்லாமல் இரு நாட்டுகளுக்குமே வந்து பார்த்தா நட்பு உறவுன்னு பார்த்தீங்கன்னா கடைசிக்கு ஆசைப்பட்றோம். போரை நிறுத்திட்டு சுமூகமாக பேசி முடிங்க இந்தியா பாகிஸ்தான். என்றைக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா வன்முறைக்கு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டா கை கொடுக்க மாட்டோம். நீங்களும் கை கொடுக்காதீங்க. அறம் வழியில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டனா அறம் செய்வோம். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அனைவரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஊற்றத்தை அளிக்கணும். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.